வாய்ப்பு கொடுப்போமே, என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாமே. புதிதாக வரக்கூடிய கட்சிகளுக்கு வாய்ப்பு. இத்தனை வருஷம் நான் விஜய்க்கு தான் சார் போடுவேன். நீங்கள் விஜய்க்கு தான் போடுவீங்க? நாங்கள் எல்லாருமே எங்கள் தெருவில் எல்லாருமே விஜய்க்கு தான் போடுவோம். அடுத்த தலைமுறையில் புதிய ஓட்டு பூரா அவருக்கு தான். அவர் எல்லாமே இருந்து வந்திருக்காரு இல்லைங்களா, அப்படின்னாலும் நமக்கு ஒரு நல்லது கிடைக்கும், வாய்ப்பளிக்கலாம். எந்த ரோட்டை சரி பண்ணுறாங்க, எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட்டு, கற்பழிப்பு, கொலை எல்லாமே தான் நடக்குது. இளைய தலைமுறையில் ஓட்டு பூரா கண்டிப்பாக வாய்ப்பு. எங்கள் வீட்டில் 7 ஓட்டு இருக்குது, 7 ஓட்டு மட்டும் வைக்கல. அதில் ஒரு வார்டு கூட மாறாது. ஓகே. ஆனால் நம்ம ரசிகர் கூட்டம்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த கூட்டம் எல்லாமே ஓட்டு தான். இந்த ஓட்டு தலைப்பதுக்கு தான். இந்த வாட்டி ஜெயிச்சிருவார், வந்தாங்கன்னா ஒரு மாற்றம் உண்டு. மக்களே, இது 5 மீடியா. இன்னைக்கு நம்ம திருச்சி கிழக்கு தொகுதியில் இருக்கோம். இந்த தொகுதி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியில விஜய் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கா அப்படின்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ 2026 வந்து விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுப்பாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. என்ன காரணத்துக்காக விஜய் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாமே. புதிதாக வரக்கூடிய கட்சிகளுக்கு வாய்ப்பு. இத்தனை வருஷம் பார்த்துட்டோம், என்னவும் மாறின மாதிரி தெரியல. சரி, புதுசா வரவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. சான்ஸ் கொடுத்தாதானே தெரியும் என்ன பண்றாங்கன்னு. நம்ம இப்ப புதுசா வரதுன்னா சீமான் அவர்களும் நிக்கிறாரு தனிச்சு, அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம். ஆல்ரெடி கட்சியில இருக்காரு தானே, இவரு இப்பதானே புதுசா வராங்க. சோ ஓகே, கொடுத்து பார்க்கலாம். அதனால விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம். அது சினி ஆக்டர்ன்றது செகண்டரி, ஏதோ சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைச்சுதானே நிக்கிறாங்க. சோ ஓகே, என்னதான் பண்றாங்க பார்க்கலாம். 2026 உங்க ஓட்டு யார்? விஜய்க்கு. விஜய்க்கு தான். 2026 யார் முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? முதலமைச்சர் டிஎம்கே வர சான்சஸ் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஓட்டு தலைப்பதுக்கு தான். இந்த வாட்டி ஜெயிச்சிருவாரு, வந்தாங்கன்னா ஒரு மாற்றம் உண்டு. மாற்றம் எல்லாமே. திருச்சி கிழக்கு தொகுதியில யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு? தலைவர் தான், தளபதி தான். இந்த வாட்டி அடிச்சுக்கவே முடியாது. இந்த வாட்டி விஜய் தான். விஜய் அவர்கள் தான். விஜய் தான் கன்ஃபார்மா என் தலைவர் ஜெயிச்சிருவாரு. ஆனா என்ன காரணத்துக்காக விஜய் தேர்ந்தெடுக்கலாம்? புது ஒரு மாற்றம் கிடைக்கும், மக்களுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு செயல் கிடைக்கும், எல்லாம் ஒரு நல்ல வழி பிறக்கும். அதனால விஜய் தான் இந்த வாட்டி. விஜய்க்கு தான் இந்த வாட்டி ஓட்டு. நான் விஜய்க்கு தான் சார் போடுவேன். நீங்க விஜய்க்கு தான் போடுவீங்க? நாங்க எல்லாருமே எங்க தெருவில் எல்லாருமே விஜய்க்கு தான் போடுவோம். ஏன்னா இத்தனை வருஷம் இவங்க ஆண்டுட்டாங்க, இனிமே நல்ல நாடு நல்லா இருக்கணும்னா விஜய் வந்தா நல்லா இருக்கும். இந்த புது ஆளா வந்தா இன்னும் நல்லா இருக்கும். பழைய ஆளே இருந்து வேஸ்ட் தானே, இதுக்கு புது ஆளா ஒருத்தர் வந்தா இன்னும் நல்லா தானே இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். சான்ஸ் கொடுத்து நல்லா இருந்தா இன்னும் மறுபடியும் அடுத்தது இவரே எடுப்போம். அதே கொடுத்தவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு புதுசா ஒரு ஆள் எடுத்து பார்ப்போம் நாடு எப்படி இருக்குங்கிறது. ஆனா கண்டிப்பா விஜய் வந்தா நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்கு. இப்ப புதிதா ஒரு நபர் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து சீமான் அவர்களும் புதிதான நினைக்கிறாரு, அவருக்கு வாய்ப்பு இருக்குமா? அவங்களுக்கும் வேணும் சார். விஜய்ங்கிறது எங்களுக்கு ஒரு புதுமையா இருக்கு, அதனால விஜய்க்கு போடணுங்கிறது ஒரு எண்ணம். இதுக்காக நான் விஜய்க்கு கண்டிப்பா போடுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுங்க? எம்ஜிஆர்னு சொல்லுவோம். அடுத்த எம்ஜிஆர், அதான் உண்மை. அடுத்த எம்ஜிஆர் விஜய். அந்த எம்ஜிஆர் ரூபத்துல விஜய் வந்திருக்காரு. எம்ஜிஆர் அன்னைக்கு எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி விஜய் பாப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனால விஜய்க்கு தான் கண்டிப்பா போடுவோம். எம்ஜிஆர் மாதிரியே அவர் வெற்றி பெறுவாரு கண்டிப்பா. விஜய் அன்னைக்கு எம்ஜிஆர் செஞ்ச மாதிரி இன்னைக்கு விஜய் செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அடுத்த விஜயகாந்தும் கூட அவரு. அதனால விஜய்க்கு பொண்ணுங்கிற ஒரு எண்ணம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா சார், எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுத்து பார்த்தோம், யாரும் ஒழுங்கா ஆட்சி பண்ற மாதிரி தெரியல. எடப்பாடி ஐயா வந்து ஓரளவுக்கு நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்டுக்கு பாஸ் போட்டாரு, நல்ல மார்க்கு, படிப்புக்கு பணம் கொடுத்தாரு, எல்லாமே ஓகே தான், நல்லதுதான் செஞ்சாரு. ஆனா இப்ப விஜய் அண்ணாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. ஏன்னா விஜய் அண்ணா வந்து நடிப்புல மட்டும் இல்ல, மற்றபடி வாழ்க்கையிலயும் சரி எல்லா விஷயத்திலயும் சரி அவர் முன்னணியில வரணும்னு நாங்க எல்லாருமே வேண்டிக்கிறோம். விஜய் அவர்களுக்கு புதுசா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிச்சயமா வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். நாங்க எல்லாரும் விஜய் அண்ணாவுக்கு தான் ஓட்டு போட போறோம். ஆமா, இப்போ இனிகோ இதயராஜ் ஐயா வந்து இங்க எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. அவங்களோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருந்திருக்கு இந்த தொகுதியில? மக்களுக்கு எதுவும் பண்ணியிருக்காங்களா? இருந்தாங்க. எந்த ரோட்டை சரி பண்றாங்க, எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட்டு, கற்பழிப்பு, கொலை எல்லாமே தான் நடக்குது. ஏதாவது ஒன்னையாவது சரி பண்ணாங்களா? எதுவுமே சரி பண்ணவே இல்லை. நான் வந்தா நல்லதே நடக்கும்னு நிச்சயமா நம்புறோம். நிச்சயமா உங்க ஓட்டும் விஜய்க்கு தான் சொல்றேன். நிச்சயமா எங்க ஃபேமிலி ஃபுல்லா, எங்க பரம்பரை ஃபுல்லா, இந்த நாட்டுல எல்லாருமே விஜய் அண்ணாவுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நிச்சயமா வேண்டிக்கிறோம். ஏன்னா விஜய் தான் வருவார். விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. ஆனா இந்த தொகுதியில ஏற்கனவே இனிகோ இதயராஜ் இருக்காங்க. அவங்க அந்த தொகுதிக்கு நல்லா பண்ணிருக்காங்களா? அவங்க நல்லா பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. இந்த தடவை கண்டிப்பா விஜய் தான் வருவார். கிழக்கு தொகுதிக்கு அவர் தான். கண்டிப்பா அவர் தான் வருவார் கிழக்கு தொகுதி. உங்களோட ஓட்டம் அவருக்கு தான்? கண்டிப்பா அவர் தான். டிவிக்கே தான் வரணும். உங்களோட ஆதரவு ஃபுல்லா விஜய்க்கு தான் இருக்காங்க. விஜய் மட்டும் தான் வருவார். நம்பிக்கை விஜய்க்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. என்ன காரணத்துக்காக விஜய் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க? இது வரைக்கும்
கலைஞராஜ் வந்து எதுவுமே ஒரு நல்ல இது நடக்கல. நிறைய பெண்களுக்கு நிறைய ஆபத்து. இனிமேல் வர்ற காலம் நல்லா இருக்கும், 2026 நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டா எல்லாருமே நல்லா இருக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடியே இனிகோ இதயராஜ் அண்ணன் அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. அவரோட ஆட்சி எப்படி இருந்தது? இந்த தொகுதிக்கு நல்லா பண்ணியிருக்காங்களா? ஓகேவா, ரொம்ப சூப்பர்ல ஓகேவா பண்ணிருக்காங்க. ஓகே தான். ஒரு திருப்தி அப்படிலாம் இல்லை, ஓகேவா பண்ணி எல்லாமே ஒரு சுயநலமா இருக்காங்க. இன்னும் விஜய் வந்தா கண்டிப்பா அவர் எல்லாமே இருந்து வந்திருக்காரு இல்லைங்களா, அப்படின்றதுல நமக்கு ஒரு நல்லது கிடைக்கும், வாய்ப்பளிக்கலாம். நமக்கு ஒரு நல்லது கிடைக்கும். அதாவது நம்ம பிள்ளைங்க படிப்பு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல இது கிடைக்கும். மக்கள் ஒரு மேல கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவர் ஜெயிக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. பெரம்பூர் தொகுதினா சென்னையில அவர் அங்கதான் இருந்தாரு, பண்ணாரு, போனாரு. அங்க கொஞ்சம் அந்த ஓட்டு ஸ்பிரிட் சிறுபான்மையர் ஓட்டுலாம் அவருக்கு அங்க கிடைக்கும். அதை கால்குலேட் பண்ணி தான் இங்கேயும் இருக்காரு. இப்ப நடுவில் வேற டிஎம்கே அகைன்ஸ்டா இருக்கிறதுனால கேனர் அந்த ஊழல்ல மாட்டினார்ல, 5-6 சட்டமன்றத்தெல்லாம் டிஎம்கே தான் இங்க ஜெயிச்சிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த தடவை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், விஜய் ஜெயிக்கணும்னு மக்கள் கொஞ்சம் கருத்து இருக்கு. மேபி டஃப் தான், 50-50 சான்ஸ் இருக்கு. சான்ஸ் இருக்கு, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரம்பூர்ல ஆனால் ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு, ஜெயிச்சது. திருச்சி கொஞ்சம் டஃப் தான். 2026 உங்க ஓட்டு யாருக்கு? எங்க ஓட்டு டிவிகே தான். ஆனா என்ன காரணத்துக்காக விஜய் தேர்ந்தெடுக்கிறீங்க? இவங்க எதுவும் பண்ணல, உங்க சர்க்கிள் இருக்கவங்களுமே பண்ணிட்டாங்க. சரி, மாற்றத்துக்கு தான் போட்டு பார்ப்போமே என்ன பண்றாங்கன்னு. ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து போட வேண்டியதான். அடுத்த தலைமுறைகள் புதிய ஓட்டு பூரா அவருக்கு தான். அடுத்த தலைமுறை இப்ப ஓட்டு உரிமை புதுசா இப்ப யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ கண்டிப்பா அவங்க எல்லாருமே இப்ப விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா என்ன காரணத்துக்காக விஜய் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்? என்ன காரணத்துக்கான புதிய ஆட்சி உட்காரணும், வேற ஆள் மாறணும். தலைமுறையா உட்காந்து செல்லுபடியாக. அதனால இப்ப ஆட்சி மாறினாதான் அடுத்த தலைமுறைகளுக்கு நல்லது நடக்கும். இவ்வளோ நாள் டிஎம்கே தான் ஓட்டு போட்டு இருந்தேன். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு, கடைக்கு வர சாப்பிட்ற கஸ்டமர்ஸு எல்லாம் விஜய்க்கு போடுன்றாங்க. போட்டால் நாட்டுக்கு ஒரு திருப்பம் கிடைக்கும், ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றாங்க. சரி, இந்த டைம் விஜய்க்கு போட்டு பார்ப்போம். அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் பண்ணட்டும். நம்மளோட ஓட்டு விஜய்க்கு தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க விஜய்க்கு தான் போட்டா ஆகணும். யாரை மதிக்கிறோம்ல, ஃப்ரெண்டை மதிச்சு ஆகணும். அதனால விஜய்க்கு தான் போடுவோம் அந்த டைம் ஓட்டு. ஃப்ரெண்ட் சொன்னதுனால விஜய்க்கு போடலாம். ஃப்ரெண்டு சொன்னது மட்டும்னால தான் விஜய்க்கு ஓட்டு, வேற யாரும் இல்லை. ஓகே, விஜயை பொறுத்தவரை டிவிகேக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இளைய தலைமுறையெல்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க. முதியோர்கள்லையும் ஒரு சில பேர் இந்த அதிருப்தியாளர்கள்லாம் விஜய்க்கு போடலாம் அப்படின்னு ஐடியா இல்லை. மற்றபடி போட்டிலாம் காம்படிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உண்ணாத்துறையில் 5 வருஷமா இனிக்கோ எதிராஜின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கட்சிக்காரங்களுக்கு தான் உதவி பண்ணிருக்காரு தவிர பொதுமக்களுக்கு இதுவரையும் உண்ணாத்துறைக்கு ஒன்றும் செய்யலை. ஆனால் டிஎம்கே கட்சிக்காரங்க நிறையா உதவி பண்ணியிருக்காரு. கட்சிக்காரங்களை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு உதவி பண்ணிக்க தான் சொல்லுவாங்க. பொதுமக்களை பொறுத்தவரை எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கல, உண்ணாத்துறை. அதனால டிவிகேக்கு வாய்ப்பு விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இளைய தலைமுறையில ஓட்டுக்கு கூட கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. எங்க வீட்டுல 7 ஓட்டு இருக்கு, 7 ஓட்டுமே டிவிகே தான். அதுல ஒரு மாடு கூட மாறாது. ஓகே, ஆனா உங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து 2026 யார் நம்ம முதலமைச்சரா வருவாங்க? என்னைய பொறுத்தவரை என்னுடைய கருத்து தான் சொல்ல முடியும். என்னுடைய கருத்து பிரகாரம் விஜய் வரதுக்கு வாய்ப்பு எதிர்பார்க்கிறோம். மற்ற பொதுமக்களுடைய கருத்து என்னன்னு நம்மளால சொல்ல முடியாது. என்னுடைய கருத்து விஜய் வரலாம். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நாங்க டிஎம்கே தான் ஓட்டு போனோம். உதயசூரியன் தான். விஜய் அவர்களுக்கு இந்த தொகுதியில் ஆதரவு இருக்குமா? கிடைக்காது. இது திருச்சி கோட்டை, திருச்சியோட கோட்டை டிஎம்கே தான். கன்ஃபார்ம், எந்த மாற்றம் இல்லை. விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ டிஎம்கேவுக்கும் டிபிகேவுக்கும் தான் போட்டி அப்படின்லாம் சொன்னாரு அப்ப இருந்து. ஆனா டிஎம்கேக்கும் என்னோட இதுதான் போட்டி, வேற யாரும் கிடையாது. அவரோடது ஓட்டு, நம்மது கட்சியிலேருந்து எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் உண்டு. நேரு தான் ஜெயிப்பார். எங்களுக்கு என்னைக்குமே எடப்பாடி தானே. ஏன்னா நாங்க ரெட்டலை மட்டும் தான். அவரது வந்தா மட்டும் நல்லா இருப்போம். ஆனா என்ன காரணத்துக்காக ரெட்டலை தேர்ந்தெடுக்க? அவர் வந்தா கொஞ்சம் நல்லது செய்வாருங்க. அவர்லாம் புதுசா வந்திருக்காங்க. அவர்லாம் எப்பொழுதும் இருக்காரு. அவர் பாரம்பரிய ஆளு. அவர் மட்டும் வந்தா போதும். அதனால எடப்பாடி ஐயாவுக்கு ஆதரவு கன்ஃபார்ம். வீரே போனாலே எடப்பாடி தான். 2026 யாருன்னு ஆட்சி அமைப்பா? யாரும் முதலமைச்சராவாங்க? எடப்பாடி மட்டும்தான் வருவாரு. எடப்பாடி. ஆமா, இருக்கும். ஆதரவு இருக்கும். விஜய் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அந்த தொகுதியில? வாய்ப்பு. ஓகே, என்ன காரணத்துக்காக விஜய்க்கு போறவான்னு சொல்றீங்க? புதுமுகமா இருக்காங்கல்ல, அதனால போறாங்க. இது திருச்சிக்கு ஆதரவு இருக்கா இல்லையான்றது அடுத்த பட்சம். மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு புது கட்சி அவர் கொண்டு வராரு. அவர் ரசிகர் கேட்டகரியில நான் சொல்லலை. டிஎம்கேக்கு அடுத்த கேட்டகரியா இவரை செலக்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இளைஞர் ஓட்டு அதிகம் விழும்.
கண்டிப்பாக வரத்துக்கு 100% இல்லை ஒரு 90% கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக அவர் வருவாருன்ற ஒரு நம்பிக்கையில தான் இருக்கும் இப்போ வரைக்கும். விஜய் அவர்கள் இந்த தொகுதியில வெற்றி பெறுவாரு அப்படின்னு வெற்றி பெறுவாருன்றது 100% வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்கன்றதுக்கு சொல்ல முடியாது. 100% கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. விஜய் வரத்துக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடியே இருந்த சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இதயராஜ் அவங்க வந்து இந்த தொகுதிக்கு நல்லா பண்ணியிருக்காங்களா இல்லை திட்டங்கள்லாம் நல்லா செயல்படுத்தி? இல்லை ப்ரோ, அது எப்படி சொல்றதுன்னா இப்போ டிஎம்கே பீரியட்ல இருக்கவங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க பண்ணியிருக்காங்க பண்ணலன்றது அது அடுத்த பிரச்சனை. இந்த சரௌண்டிங் கேட்டிங்கன்னா அவங்க கொண்டிப்பாங்க. அவங்களால ஒரு பெற்றவங்க ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அது ஏடிஎம்கேவா இருக்கலாம் டிஎம்கேவா இருக்கலாம். அவங்களோட இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இப்ப நேத்தே பாருங்க உங்களுக்கு எவ்வளவு கிரௌடு இருந்ததுன்னு பாத்தீங்க. ஆனா எல்லாமே சொல்லுவாங்க கிரௌடு ஜாஸ்தி இருக்கு, சும்மா ரசிகர் கூட்டம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கூட்டம் எல்லாமே அவருக்கு ஓட்டு தான், ஓட்டா மாற 100% வாய்ப்பு இருக்கு. மக்கள் ஆதரவு கிடைக்குதா என்னன்னு தெரியல. நம்ம தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்கே சப்போர்ட்டர் தானே, வெளிநேர டிஎம்கே சப்போர்ட்டர் தான். ஆதரவு வந்து திருச்சினாலே 9 தொகுதியுமே பார்த்தீங்கன்னா அண்ணன் கே நேருவோட கோட்டை தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. திரும்ப டிஎம்கே தானே ஆட்சி காமிங்க. திரும்ப டிஎம்கே தான் இங்கே ஜெயிக்குன்னு சொல்றீங்க? கண்டிப்பாக. விஜய் அவர்கள் வந்து இப்போ மேடைகள்லையுமே டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நீங்கள் நல்லா விஜயை கவனித்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லவே கிடையாது. அவர் டிஎம்கே மட்டும்தான் ஏற்றி பேசுகிறத தவிர மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்ன சொல்ல போகிறோங்கிறது இளைஞர்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து யார் என்ன செய்கிறாங்கிறத ஃபஸ்ட்டு காதில் உள்வாங்கணும். அது யாருமே வாங்குறது இல்லை. புதுமை பெண் திட்டம் நிறைய திட்டங்கள் இருக்குது, அது யாருமே வாங்குறது இல்லை. மக்களுக்கு தெரியல இன்னும் அவேர்னஸ் வேணும். டிஎம்கே சைடு அவேர்னஸ் கொடுக்கணும். இன்னும் இவ்வளோ செஞ்சிருக்காருன்னு அவேர்னஸ் கொடுக்கணும். 2026 யாருன்னு ஆட்சி அமைப்பாங்க உங்க பார்வையில? கண்டிப்பாக டிஎம்கே தான் சார். திராவிட முன்னேற்ற கண்டிப்பாக டிஎம்கே. புதிதாக வந்திருக்க கட்சிகள் பற்றியெல்லாம் உங்களோட பார்வை எப்படி இருக்கும்? இப்போ அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி தவிர நாம் தமிழர் விஜயும் 2 கட்சிகளும் நிற்கிறாங்க. இந்த புதிய கூட்டணியில் எந்த கட்சி பலமான கட்சியாக தெரியும்? இந்த புதிய கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் வந்து ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காரு. பட்டு அவருக்கு ஒரு பொலிட்டிக்கலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர் படைகள் இருந்துச்சு. இப்போ விஜய் வந்தனால இளைஞர்கள் படை. ஆனால் நீங்கள் விஜய் கம்பேர் பண்ணும்போது சீமானை பார்த்தீங்கன்னா சீமான் உள்ளவங்க எல்லாமே நல்ல பேச்சாளர்கள். ஆனால் விஜய் கட்சியில் பேச்சாளர்கள் யாருமே கிடையாது. நீங்கள் ஒரு கொஸ்டின் போய் கேளுங்க, சொல்ல தெரியாது. இப்போ அவங்க இதில் விஜயில் 5 பேர் இருக்காங்கிறாங்க. அவங்க பேர் கேட்டாலே அவங்களுக்கு தெரியாது, மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. நிறைய மீட்டிங்கில் பார்த்துருக்கீங்க, இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. நமக்கு தெரியாது. நம்ம ஆதரவு ஆளுங்கட்சிக்கு தான். திராவிட முன்னேற்ற அவங்க தான் நிறைய பண்ணியிருக்காங்க, அவங்க தான் செய்யும். ஓகே. மக்களாக அதிகமாக தான் இருக்குது அவருக்கு. நான் தெரில வருவாங்கன்னு தெரில, அதை அது ரிசல்ட் தான் தெரியும். மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்றீங்க? ஆமாம், கண்டிப்பாக பார்க்குறோம்ல. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இதயராஜ் அவர்கள்லாம் தொகுதிக்கு நல்லா பண்ணியிருக்காரா? தெரில, ஒன்றும் பண்ண மாதிரி தெரில. அது பண்ண மாதிரி ஒன்றுமே தெரில. எனக்கு ஓட்டு கேட்குறோம் தான் சரி, அப்புறம் ஆளு பார்க்கவே இல்லை. சரிண்ணா.